ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது வெறும் 30 நொடியில் நீங்கள் நினச்ச நபர் உங்ககிட்ட பேசிடுவாங்க. இந்த வீடியோ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பொறுமையாக முழுசாக பார்த்தாவே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். இது செம்ம பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படின்னு. அப்புறம் இந்த மெத்தடோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் மெசேஜ், மைண்ட் ட்ரிக் அப்படின்னு மைண்ட் ஓரியன்டடில் பல பேர்கள் இதுக்கு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன்ஸ்னை விட்டுருங்க, பட் ஃபாரின் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லெவல் இருக்கக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மெத்தட் தான் வந்து சஜஷனே கொடுக்குறாங்களே. இந்த ஓரியன்டெடுக்கலாம், இந்த லவ் சம்பந்தமான ஒருத்தங்க இல்ல ரெண்டு பேர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஃபோன் கான்டாக்ட்ஸ் இல்லாம இருக்கிறாங்க, இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ண வைக்கணும், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலுமே இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் அப்படிங்கறனால எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் ஓன்லி லவ்வர்ஸ், எல்லாருக்குமே பயன்படும். எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையான ட்ரூ லவ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் பயன்படும். ஒரு அம்மா பையனுக்கு பயன்படும், அண்ணன் தங்கச்சிக்கு பயன்படும், அப்பா மகளுக்கு பயன்படும், அப்பா பையனுக்கு பயன்படும், நல்ல ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பயன்படும், ட்ரூ லவ்வுக்கு பயன்படும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பயன்படும். இது அவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க இல்லை எங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரில அப்படிங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க. நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸோட பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக வெறும் 30 செகண்ட்ஸ் பண்ணாவே போதும். அதிகமாக பண்ணுங்கிறதுல ஜஸ்ட் 30 செகண்ட். ஆனால் இந்த முறையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 21 டேஸ் நீங்கள் பண்ணணும். ஏன் 21 டேஸ்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கால் வரணும்னு நினைக்கிறீங்க, கால் வந்துருச்சு, கால் வந்து நீங்கள் பேசிட்டீங்க, அகைன் அவர் உங்களுக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாமல் கூட போகலாம். ஸோ 21 டேஸ் நீங்கள் இதை கண்டினியூவாக பண்ணிங்கன்னா அது பயங்கர ஸ்ட்ராங் பாண்டிங் ஆக ஆரம்பிக்கும். அப்போ திரும்பியும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்கும். இது நீங்கள் பண்ண அடுத்த நாளே கால் வந்தாலுமே 21 நாள் கம்பல்சரி நீங்கள் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்பதான் இது அதோட ஃபுல் பவர்ஃபுல் உங்களுக்கு கிடைக்குமே. இது யாரு பண்ணக்கூடாது, யாருனால பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டலி ஸ்ட்ராங் இல்லாதவங்க யாருமே பண்ணாதீங்க. அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க தெரியுங்களா, என்னால் எதுவுமே முடிய மாட்டேங்குதுங்க, எல்லாமே எனக்கு தோல்வியில் நடக்குது அப்படின்னு இந்த வெக்ஸா பேசுறவங்க, அழுகிறவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க உங்களுக்குலாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அடுத்தது நல்ல போதை பழக்கம் இருக்கிறவங்க, நல்ல ட்ரக்ஸ் ஹேபிட் இருக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் அன்ஸ்டேபிளாக தான் இருக்குமே. ஸோ அவங்களுக்கும் ஒர்க் ஆகுது. மற்றபடி எல்லாத்துக்குமே ட்ரூ லவ் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே, எல்லா ஒரு உயிரற்ற ஒரு பொருளாக இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு நிலைத்தன்மை இருக்கும், அதுக்குன்னு ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஸோ அந்த வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த நம்ம கரெக்டாக அவங்களோட அந்த வேவ் ஃப்ரீக்வன்சியோட நம்ம வேவ் ஃப்ரீக்வன்சி நீங்கள் ஒன்று சேர்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி, இப்போ பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அவன் ஃபீவரில் படுத்துட்டு இருப்பான், திடீர்னு அவங்க அம்மாட்ட வந்து கால் வரும், என்ன தம்பி நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா, உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க அம்மாக்கு மனசில் தோணும் பையனுக்கு ஏதோ உடம்பு சரியாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் தான். பையன் ஏதோ ஒரு ஊரில் இருப்பான், பையன் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருப்பான், அம்மா வந்து கோயம்புத்தூரில் இருப்பாங்க. ஆனால் இந்த பாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட மனசுமே அந்த பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரே வேவ்ல கனெக்ட் ஆகிருக்கும். அந்த வேவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் மென்டல் மெசேஜ். இந்த மைண்ட் மென்டல் மெசேஜை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நீங்கள் நினச்சது அடையலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த வீடியோவை நார்மலாக பார்க்குறத விட இந்த மைண்ட் மென்டல் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்தாற் போல் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணை மூடுங்க. நான் சொல்கிறத அதுக்கு தகுந்தாற் போலவே உங்களுக்கு தகுந்தாற் போல் அதை அப்படியே கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி நீங்கள் விஷுவல் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த வீடியோ முடிகிறக்குள்ளாரே அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ணை மூடுங்க, பொறுமையாக என் கூட அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல அப்படியே உட்காந்துருங்க. இந்த ஆடியோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு கேட்டே இருக்கட்டும். ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு இடமா இருக்கணும். அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்களோட பிரீத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சு காற்ற வெளியிடுங்க. அந்த நினைப்பில் அப்படியே இருங்க. அடுத்தது, நீங்கள் யாரை கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள முதல்ல திங்க் பண்ண ஆரம்பிங்க. அவங்கள பற்றி காட்சிப்படுத்துங்க. உங்களோட மனக்கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உருவத்தை கொண்டு வந்து நிறுத்துங்க. அவங்களோட உருவம் உங்கள் மனக்கண்ணில் வந்த பிறகு
அவங்கள அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல நீங்கள் அவங்கள எப்போ பார்த்தீங்க அல்லது அவங்கக்கிட்ட நீங்கள் முதல்ல எப்போ பேசுனீங்க அப்படிங்கிறது யோசிங்க. அவங்களோட நீங்கள் முதல்ல பேசுகிற போது நீங்கள் இருந்த உங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷமான நிகழ்வை கற்பனைப்படுத்துங்க. அந்த நேரத்தில் உங்கள் மனம் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதை திங்க் பண்ணுங்கள். அதை திங்க் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த ஒரு நேரம், உங்கள் 2 பேரோட மனசுலேயுமே அந்த சந்தோஷம் இருந்திருக்கும். 2 பேருமே ஒன்றா சந்தோஷமாக ஒரே இடத்துல அன்போடு நீங்கள் இருந்த நேரம், அந்த நேரத்தில் இந்த உலகத்திலே நம்ம தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்கிற மாதிரியோ, இந்த உலகமே நம்மளை தான் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அந்த தருணத்தை யோசிக்க ஆரம்பிங்க. அதை அப்படியே நினைக்க ஆரம்பிங்க. நீங்களும் அவங்களும் ஒன்றா இருக்கிறீங்க, அதை அப்படியே காட்சிப்படுத்துங்க. இந்த நேரத்தில் உங்களை சுற்றி நடக்கிற எதுவுமே இல்லாமல் அந்த சந்தோஷத்தில் மட்டும் லைக் ஆரம்பிங்க. அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், அவங்க கூட நீங்கள் இந்த சந்தோஷமான நிகழ்வு எல்லாத்தையுமே நினைக்க ஆரம்பிங்க. அடுத்தது அவங்கள அப்படியே உங்க முன்னாடி நிற்க வச்சு அவங்க கையை ஹோல்ட் பண்ணுங்கள். அவங்களோட கண்கள் அப்படியே பாருங்கள். அவங்களோட கண்களை பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையிலேயே இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உன்னோட ஃபோன் கால் என்னோட அத்தனை சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்குது. நீ இன்றைக்கி பேசின உடனே என் மனசில் அவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இது போல் நீங்கள் உங்கள் மனசு விட்டு அவர்கிட்ட அவர் ஃபோன் பண்ணதுக்காக நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன பிறகு மெதுவாக கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்திரிச்சு உங்களோட மொத்த வேலைகள் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் சொன்ன இந்த முறை பார்த்திங்கன்னா மைண்ட் மெசேஜ். உங்களோட மனசோட சக்தியும் அவரோட மனசோட சக்தியும் ஒன்றாக கலக்க ஆரம்பிக்கும். அது அவரோட மனசில் பாய ஆரம்பித்து அவங்கக்கிட்ட உங்களுக்கு கால் வரும். ரொம்ப பவர்ஃபுல். உணர்வுபூர்வமாக பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கண்டிப்பாக வரணும். ஏன்னா நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ணியிருந்தீங்க, அவங்கள மிஸ் பண்ண நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கண்ணீர் உங்களுக்கு பதில் சொல்லும். இந்த வீடியோ பார்த்து முடித்து நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு என்னென்னு உணர்ந்திருப்பீங்க. அது உணர்ந்தாவே போதும் நீங்கள் சரியாக பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.